அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய சாந்தி, சமாதானம், அவனது முழுமையான பாதுகாப்பு, பரக்கத்து நம் அனைவரும் மீது உண்டாகட்டுமா. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபையினால ரபியுஸ் ஸானி மாதத்திலே 5வது நாள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வலிமார்கள் எப்படி தக்வாவான முறையிலே, எழுந்தான முறையிலே இபாது செஞ்சு அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கும் நெருக்கத்துக்கும் ஆளானார்களோ அத்தகைய கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கி வலிமார்கள் எப்படி ஷைத்தான் வந்து பாதுகாப்பு தேடினாங்க, ஷைத்தான் பக்கத்துக்கே வராமல் இருந்தாங்க. நம்ம உதாரணம் பார்க்கணும்னா ஹவுசுல்லா அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவங்க இடத்துல ஒரு ஷைத்தான் ஒருனா தங்க குவளையில் தண்ணீர் கொண்டு வராங்க. இவங்களுக்கு மாணவர்களுக்கு அது கடுமையான தாகம். அப்போ அந்த நேரத்தில் தாகத்தை குடிப்பாட்டிற்காக வேண்டி அந்த ஷைத்தான் விளையாடின அந்த விளையாட்டுகள் கஸ்ஸாலி இமாம் மௌத்துடைய நேரத்திலே அவங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். அது மாதிரி அந்த ஷைத்தான் வந்து எப்படியெல்லாம் பாதுகாப்பு தேடினாங்க. ஷைத்தான் பக்கத்துக்கே வராமல் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய வந்தாங்கன்னா அவங்க அடுத்த மீது ஷைத்தான் ஓடிடுவானா. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னிடத்துல ஷைத்தான் இருந்தால் ஷைத்தான் முஸ்லீமாக மாறிட்டான்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஷைத்தானுடைய சூழ்ச்சி தான் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரையும் பாருங்கள், எல்லோரும் ஷேர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லோருக்கும் அந்த ஷைத்தான் வந்து பாதுகாப்பு கிடைக்கக்கூடிய தௌஃபீக் தருவானா. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத். வகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அஸீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். بفضل بسم الله الرحمن الرحيم. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله العظيم. اللهم إني خبثت من الخبائث أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவனை போற்றி கோமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபையினால இன்னைக்கு வலிமார்கள் எப்படி ஷைத்தான் விழுந்து அவங்க பாதுகாப்பு பெற்று இருந்தாங்க, ஷைத்தான் பக்கத்துக்கே வராமல் இருந்தாங்க என்பதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஹவுசுல்லா அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவங்கள கடுமையான தாகத்தில் இருந்தாங்க. ஷைத்தான் தங்க கோலையில் வந்து நீங்கள் தண்ணீர் பருகுங்க, உங்களுக்கு அல்லாஹ் எல்லாம் ஹலால் ஆக்கிட்டான் அப்படின்னு ஒரு வார்த்தையை விட மகான் அவங்க அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், ஷைத்தானே நீ எனக்கு ஹலால் ஆக்குற, எங்களது உயிருக்கும் மேலே கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கே ஹலால் இல்லை, தங்கத்தை பயன்படுத்த அவங்களுக்கு ஹலால் இல்லை, அப்படிப்பட்ட அந்த தங்கத்தை நீ எனக்கு ஹலால் ஆக்குறியா அப்படின்னு விரட்டி விட்டாங்க. அது வந்து பாதுகாப்பு தேடினாங்க. நம்ம எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு படிக்கிறோம். அது மாதிரி கஸ்ஸாலி இமாம் அவங்க அந்த மௌத்துடைய நேரத்தை எத்தனையோ பேர்களுக்கு அந்த மௌத்துடைய நேர காலம் தெரியாமல், மௌத்தை பற்றி தெரியாமல், திடீர் மரணம், திடீர் மௌத்து உடைய ஹாலாத் தெரியாமல், அவங்களுக்கு எதுவுமே தயாரிப்பு இல்லாமல் மௌத்தாக்கூடிய சூழ்நிலை பார்க்குறோம். அந்த ஷைத்தானுடைய கடைசி நேரத்தில் கெடுத்துருவோம், கரிம வராமல் கெடுத்துருவோம். ஆனால் கஸ்ஸாலி இமாம் அவங்களுடைய அதிகாலையில் மௌத்து வருது. அவங்க அழகான முறையிலே சுபு தொழுகையெல்லாம் தொழுகிறாங்க, பல தொழுகை, சுன்னத் தொழுகை எல்லாம் தொழுது விட்டு நல்லா குளித்து நல்லா அத்தர் பூசி நேர கஃனாடைய போய் எடுக்கிறாங்க. எடுத்து அத்தராடெல்லாம் பூசி அப்படியே ஒத்தி விட்டு மருஹபா மருஹபா மலாய்க்கத்தும் மலக்குமாரெல்லாம் அவங்களே கூப்பிடுறாங்க. மலக்குமார் வந்தோடனே எல்லா இடத்துல முறையிட்டு அந்த ரூஹா அப்படியே கைப்பற்றி அழகான முறையில் மௌத்தார். கடைசி மௌத்து அவங்களுக்கெல்லாம் எப்படி இந்த ஒரு சூப்பரான அழகான ஒரு நல்ல ஒரு மௌத்து எல்லாம் தர வழங்கினான். இதெல்லாம் ஷைத்தான் பாதுகாப்பு பெற்றா இப்படி மௌலியாக்கள், நாதாக்கள், சோதாக்கள் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு 10 விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க சொல்லக்கூடிய செய்திகளில் நமக்கு நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வலிமார்கள் காட்டித்தந்த அந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து நம்ம எல்லாம் இந்த 10 விஷயத்தை பேணுதான முறையில் செய்தோம்னு சொன்னால் பக்கத்துக்கே வரமாட்டான் ஷைத்தான். அந்த விஷயம் தான் பார்க்க போகிறோம். எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு மக்கள் நமக்கு இந்த வீடியோ பார்த்து இதாகிப்பட்டாங்கன்னு சொன்னால் உலகம் கிடைப்பதை விட மிக சிறப்பான ஒரு பாக்கி நமக்கு அடைஞ்சிட்டோம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ் நம்முடைய விளக்கத்தை தருவானாக, நம்முடைய சேவைகளை எல்லாம் கபூல் செய்வானாக. அப்போது 4 இடத்துல வீட்டில் வந்து ஷைத்தான் குடியிருப்பானா. அது 1வது எல்லாம் தெரியும், பாத்ரூம். இந்த பாத்ரூம் இருப்பதனால தான் அல்லாஹ் இன்னும் குபத்தி ஒரு கபாயிசி துவா ஓதிட்டு போகிறோம், இடது கால வச்சு போகிறோம், வரும்போது வலது காலை வெளியே வச்சு உஃப்ரான அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்ஹா அதாவ ஆஃபானின்னு சொல்லி துவா ஓதி நம்ம எல்லாம் தெரியும். அப்போ அங்கே ஷைத்தான் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து பாத்ரூமை வீட்டுக்கு வெளியே ஓரமாக வச்சாங்க.
இப்போ எல்லாம் உள்ளே வந்துருச்சு. இப்போ உள்ளே வந்தால் என்ன செய்யணும், அந்த 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 பாத்ரூமை கதவை திறக்காமல் சாத்தியை வச்சுருக்கணும், சுத்தமாக வச்சுருக்கணும், துவா ஓதிட்டு போகணும். அதை நீங்கள் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஓதி துவா ஓதி நீங்கள் போங்க, அந்த சைத்தானிலிருந்து பாதுகாப்படலாம். ஒன்று. ரெண்டாவது, வீடுகளில் பெரும் பெரும் வில்லல்கள், பொந்துகள், சந்து பொந்தெல்லாம் இருக்கும் பழைய வீடுகளில். இப்போ புதுசாக வீடு கட்டுறவங்களும் இருக்காது, ஓட்டு வீடு இந்த மாதிரி வீடுகளில் வெறும் வில்லல், அந்த ஓட்டை தோரம் எல்லாம் இடங்களில் வந்து சைத்தான் குடியிருப்பான். அப்போ அந்த அந்த ஓரம் தோரங்களில் அடைச்சிடணும், கட்டுக்கார வச்சு கல்லுகளை வச்சு அந்த ஓட்டையை அடைச்சிட்டோம்னு சொன்னால் சைத்தான் குடியிருக்க மாட்டான். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி அந்த வேலையை சீக்கிரம் முடித்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சந்து பொந்துகளெல்லாம் அடைச்சிருங்க. ரெண்டாவது சைத்தான் குடியிருக்கக்கூடிய இடம். மூணாவது, நம்ம யூஸ் பண்ணாத ரூமுகள், அதாவது கெஸ்ட் ரூம்னு சொல்லி விருந்தாளிகள் வந்தால் பயன்படுத்தக்கூடிய ரூமாக அடைச்சி வச்சுருப்போம். பெற்றோர்கள் இருந்தால் அந்த ரூம், பெற்றோர் வெளியே வேறு மக்களிடத்துல மகங்களிடத்துல வேறு சகோதர இடத்துல போகும்போது இந்த வீடு காலியாக வச்சுருப்பாங்க, பூட்டு போட்டு சாத்தி வச்சுருப்பாங்க, உள்ளே போக மாட்டாங்க. ஆனால் அந்த கெஸ்ட் ரூம் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நாம் போய் சுத்தமாகி அங்கேயும் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து தொழுகோ குளிக்கோ ஓதோ புழக்க வழக்கத்தில் இருக்கணும், சாத்தியே வச்சிருக்கக்கூடாது. மாடி வீடு கட்டுறாங்க, மேலே 2-3 எக்ஸ்ட்ரா கட்டுறாங்க, வரக்கூடிய காலங்களுக்கு நம்ம வந்து தேவைப்படும்னு சொல்லி அடைச்சியே வச்சுருக்காங்க, திறக்காமல் இருக்காங்க. அந்த நேரத்தில் ஷைத்தான் குடியிருந்து நம்முடைய எல்லா வாழ்க்கையும் பாழாக்கி விடுவான். அதனால் பூட்டி இருக்கக்கூடிய ரூமுகளில் புழங்குங்க, சும்மா பூட்டி வச்சுருக்காதீங்க. அங்கேயும் போய் என்ன செய்யுங்க, நீங்கள் பழக்க வழக்கத்தை வச்சுக்கோங்க, இவ்வாறு செய்யுங்க, நீங்கள் புழங்கிக்கிங்க, பூட்டி வச்சுடாதீங்க. மூணாவது இடம், சைத்தான் இருக்கக்கூடிய இடத்துல மூணாவது இடம். நாலாவது இடம், அதாவது காலியான, அதாவது ஒன்றாவது நம்ம பாத்ரூமு, ரெண்டாவது சந்து பொந்து, மூணாவது நம்ம காலி ரூமுக, நாலாவது நெஜிஸுகளை அதிகமாக நம்ம இருக்கக்கூடிய காரணங்கள். அதாவது 1 ரூம் பாத்ரூம் ரெஸ்ட் ரூம்களுக்கு நம்ம சின்ன குழந்தைய கிடைச்சேன்னு சொன்னால் அதை துணிமணி தொடச்சி விட்டு அங்கேயே போட்டுருவோம். இல்லை ஃபரதான குளிக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் பரவு குழி, வீடு கொண்டாந்து குளிக்கக்கூடிய நேரத்தில் லேட்டாக குளிப்பது, அப்படி குளிக்காமையே சாப்பிட்றது, குளிக்காமே இருந்து கொள்வது, இந்த மாதிரி நேரங்களையும் சைத்தான் வந்து விடுவோம். வேகமாக நீங்கள் குழந்தைய 1 ரூம் பாத்ரூம் அந்த ரூமுகளில் நம்ம படுக்கிற ரூமுகளில் அறைகளில் இருந்தான்னு சொன்னால் வேகமாக சுத்தப்படுத்தி அதை க்ளீன் பண்ணிடுங்க. எந்த நசீஸும் இருக்கக்கூடாது. 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் எந்த நஜீஸும் குப்பை அது அழுக்கு இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் சுத்தமாக வீடுகளை வச்சுருக்கணும். அதே மாதிரி குளிக்க கடமையானவங்க சீக்கிரமாக குளித்து அதை சுத்தமாக ஆகிடணும். அப்போ சைத்தான்னு நம்ம பாதுகாப்படலாம். இப்போ இந்த பாதுகாப்பு பெறுவது இந்த 4 இடங்களில் சைத்தான் குடியிருப்பான். இதை நம்ம விரட்டணும், அதை நம்ம வந்து பார்த்துட்டோம். அதை நீங்கள் வீட்டில் கிளீனாக பார்த்துக்குங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்தது சைத்தான் நம்மளிருந்து விரட்டுவதற்கு 10 விஷயங்கள் நமக்கு வழிமார்கள் சொல்லித்தராங்க. அதாவது முதலாவது என்ன செய்யணும், நம்ம எப்போதுமே வீட்டுக்கு வரும்போது போகும்போதெல்லாம் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லிட்டு சைத்தான் விரட்டக்கூடியதாக இருக்கணும். சபிக்கப்பட்ட சைத்தானிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டாக அந்த அவுது பில்லாஹ் அதிகமாக ஓதிட்டு சைத்தானுடைய பாதுகாப்பு தேடணும். வீட்டுகளே வெளியே போகும்போது வரும்போது அந்த அதிகமாக நம்ம வந்து என்ன செய்யணும், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி நம்ம பாதுகாப்பு தேடிக்கணும். ரெண்டாவது, தேவையில்லாமல் ஆண்கள் பெண்களை பார்க்கறது, பெண்கள் ஆண்களை பார்க்கறது, இந்த ப்ளூ ஃபிலிமில் பார்க்கறது, அது மாதிரி பால்காரன் பேப்பர்காரன் கடைக்கு போகிறவங்க, வீட்டுக்கு தண்ணி போடுற கேன் தண்ணி போட வர்றவங்க, அது மாதிரி கறி கொண்டு வர்றவங்க, மீன் கொண்டு வர்றவங்க, இவங்கள்ட்டெல்லாம் நம்ம வந்து முகத்தை பார்த்து அதிகமாக பேசுறது, சிரிப்பது, பெண்கள் வந்து சிரிப்பது, ஆண்கள் சிரிப்பது, இந்த மாதிரி தேவையில்லாத ஆண்கள் பெண்கள் முகத்தையும் ஆண்கள் முகத்தையும் பார்த்து பேசுவது கொஞ்சுவது வந்து சைத்தானுடைய விளையாட்டு நம்ம அதிகமாக பிடிச்சு கொண்டு இருக்கும். எனவே நம்ம அதிலிருந்து தவிர்த்து கொண்டு எல்லா இடத்துலையும் பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டும். ஆண்களே பெண்களே தாய்மார்களே எல்லோரும் அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. அது சைத்தானுடைய விளையாட்டு, அதிலிருந்து அதான் நம்ம எல்லாம் பாதுகாப்பு செய்யட்டும். ரெண்டாவது. மூணாவது, அதிகமாக நம்ம என்ன செய்யணும், குல் அஊது பிரப்பில் ஃபலக் சூராவை குல் அஊது பின் நாஸ் குல் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக் ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد ஓதிட்டே இருக்கணும், அடிக்கடி ஓதணும். அது மாதிரி குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரி வஸ்வாஸில் ஹன்னாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஷைத்தான் பேர். இது நம்முடைய வாழ்க்கையிலே வஸ்வாஸ் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும்.
கணவன் மனைவிக்கு மத்தியிலே, மனைவி கணவன் மத்தியிலே சந்தேகப்படுவது, வசுவாஸ் பண்ணுவது, இபா செய்யும் போது 4 ரக்காத் தொழுதா 3 ரக்காத்தா 4 ரக்காத்தா என்று நம்ம நினைப்பு ஊட்டுவது, உதவு செய்கிற போது நம்ம கையை கழுகணுமா மோத்த கழுகணுமா என்று வசுவாசை உண்டு கொள்வது. அது மாதிரி நம்ம சாவி எங்கே வச்சோமா அங்கே வச்சோமா அப்படி வசுவாசு நம்ம செஞ்சாலும் லைட் ஆஃப் ஆக்கணுமா ஆஃப் ஆக்கலையா, இந்த மாதிரி வசுவாசை உண்டு பண்ணக்கூடிய சைத்தான் பேர் தான் ஹன்னாஸ். அதிலிருந்து பாதுகாப்பு தேடுறது தான் குல்லாவுர் பின்னாஸ். அப்போ அந்த சைத்தான் அதிகமாக பாதுகாப்பு தேடிக்கொண்டு ஓதிட்டே இருந்தோம்னு சொன்னால் வீண் சந்தேகங்கள் நம்ம எல்லாம் பாதுகாப்பு செய்வார். இப்படி 3வது விஷயம். 4வது நம்ம எல்லாம் அறிவோம், ஆயத்து குர்சி மிக கடுமையான பாதுகாப்பு சைத்தான்களிலிருந்து. அதாவது குறிப்பாக எப்போ சொல்கிறோம், இஷாக்கும் மாரிபுக்கு மத்தியில் உள்ள அந்த நேரத்தை சீரியல் பார்க்காம நம்ம ஒரு 3 வாட்டி இஹ்லாஸான முறையிலே உதவு செஞ்சு நல்ல அழகான முறையில் ஆயத்து குர்சி 3 தடவை ஓதுவது. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுது ஸனத்துன் வலா நௌம் யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹி யஅலமு மா பைன ஐதிஹிம் வ மா கல்ஃபஹும் வலா யுஹீதுன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷாஅ வஸிய குர்சியுஸ் ஸமாவாதி வல் அர்த வலா யஊது ஹிஃதுஹுமா வஹுவல் அலிய்யுல் அதீம். நல்ல தெளிவான முறை நிறுத்தி நிதானமாக 3 தடவை ஓதி பாதுகாப்பு தேடுவது 4வது விஷயம். 5வது விஷயம், சூரத்து பக்ராவில் இருக்கக்கூடிய முதல் 5 வசனம், அலிஃப் லாம் மீம் ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون أولئك على هدى من ربهم أولئك هم المفلحون. இந்த 5 வசனத்தை சூரத்து பக்ரா உள்ள ஆரம்பமான 5 வசனங்களை இந்த இஷா மாரிபு மத்தியில் உள்ள ஓதம் சொன்னால் எந்த ஷைத்தானும் வீடுகளில் நம்முடைய உள்ளங்களை குடிகொள்ள மாட்டார். 5வது விஷயம். 6வது விஷயம், சூரத்து பக்ராவில் அதே சூறாவில் கடைசி ஆமன ரசூல் பிமா உன்ஸில இலைஹி மின் ரப்பிஹி வல் முஃமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின் ருசுலிஹி வ காலூ சமிஅனா வ அத்தஅனா குஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மஸீர். لا يكلف الله نفسا إلا وسعها لها ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا واخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين. இந்த சூரா பக்ராவுல கடைசி 2 ஆயத்துக்களை ஓதும் சொன்னா ஷைத்தானிலிருந்து நம்ம வீடுகளை, நம்முடைய உள்ளங்களை, நம்முடைய வாழ்க்கையில முழுசான முறையிலே பாதுகாப்பு அல்லாஹ் நமக்கு தருவார். அல்லாஹ் ஓதக்கூடிய நான் சொல்லக்கூடியவங்களுக்கும் கேட்கக்கூடியவங்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அதாவது 6 சொல்லிட்டோம். 7வது அதாவது 4ஆம் கலிமா, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து பியதில் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். 4ஆம் கலிமா தவாஃப் சொல்லும்போது ஓதக்கூடிய மிக அற்புதமான கலிமா. தவாஃபில் ஹஜ்ஜுக்கு போனாலும் சரி, உம்ரா போனாலும் சரி, நம்ம தவாஃப் சொல்லிக்கூட அதிகமாக ஓதக்கூடிய 4ஆம் கலிமா. அந்த 4ஆம் கலிமா 100 தடவை ஓதுவது ஷைத்தான் நம்ம அப்படியே விரண்டு ஓடிடுவோம். 7வது விஷயம், 4ஆம் கலிமாவை 100 தடவை இஹ்லாஸான முறையில் அந்த மாரிபுக்கும் இஷாவுக்கும் உள்ள இடையில, இல்லை இப்போ காலையில் சுபத்தோடு முடிஞ்சு கொண்டு வரக்கூடிய நேரம் எப்போ நமக்கு டைம் கிடைக்குமோ இஹ்லாஸான முறையிலே பாதுகாப்புக்காக வேண்டியே சொல்லி நம்ம ஓதி ஷைத்தான் பாதுகாப்பு தருவது. 8வது விஷயம், அதாவது திக்ருகளை அதிகமாக சொல்லுவது. நம்ம கசாலி இமாம் அவங்க நம்ம திக்ருகளை தினசரி திக்ருகளை ஓதக்கூடிய அந்த 7 விதமான திக்ருகளை ஓது நம்ம பார்த்தோம். அதாவது ஜுமா நாளில் ஓதுனாங்க, யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ்னு சொல்லி 1000 ஓதுவாங்களாமா. அப்புறம் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் 1000. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு துவா, யா ஹய்யூ யா கய்யூம் 1000 தடவை. இப்படி ஸலவாத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 1000 தடவை. தினசரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திக்ரு 1000 தடவை. எப்போது ஓதுமே அப்போது ஒரு திக்ரு நம்ம அதிகமாக சொல்ல ஷைத்தானுக்கு வேலையே இல்லை. அதை நீங்கள் அவுலியாக்கள்மாருடைய அந்த செயல்களை நம்ம கற்றுத்தராங்க. அதிகமாக திக்ருகளை செய்யுங்க. நேரம் கிடைக்கும் போது நம்ம திக்ரை செய்யல ஷைத்தான் பக்கமே வரமாட்டான், விரண்டு ஓடிடுவோம். அது மாதிரி 9வது நாம் எல்லாம் அறிந்த விஷயம், நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கோம், ஒதுவோடி இருப்பது. அதிகமாக நேரம் நம்ம தொழுத நேரங்கள்லாம் இருந்துச்சு, அதிகமாக நம்ம ஒதுவு பிரிஞ்சு ஒதுவு போய்விட்டோமே, அதே நேரத்தில் உதவு செஞ்சு நம்ம ஒதுவோடையே இருந்தோம்னு சொன்னால் ஷைத்தான் நம்மளை வரமாட்டான். அதையும் அல்லாஹ் தஆலா நம்ம பாதுகாப்பு தரட்டும். ஒதுவோடையே அதிகமாக நேரங்கள் இருப்பது.
மகான்மார்கள் அவுலியாக்கள் கற்றுத்தரக்கூடிய பாடங்கள். அவங்கள வாழ்க்கையிலே அல்லாவை அடைந்தாங்க, சைத்தான் வந்து பாதுகாப்பு தேர்ந்தாங்கன்னு சொன்னால் உதவோடு இருந்தாங்க. அந்த உதவோடு இருக்கிற வரையும் நமக்கு தஸ்பீஹ் செஞ்ச நன்மை கிடைச்சி கொண்டே இருக்கும். அவ்வளோ சிறப்பு. தனியாக ஒரு வீடியோ பார்த்துருக்கோம், இன்ஷா அல்லாஹ் போட்டு பாருங்கள். அது மாதிரி 10வது, ஒரு காலம் யாயோ இல்லது நாமனுஸ்தஹீன் பிஸ்ஸுப்ரி வஸ்ஸலா, தொழுகை கொண்டு பொறுமை கொண்டு அல்லாஹ்வுக்கு உதவி தேடுங்க. இப்போ பாருங்க, பலஸ்தீன் மக்களுக்கு ஏராளமான துன்பங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இதெல்லாம் எப்படி வருது? நம்முடைய சோதனை, அல்லாஹ்வுடைய சோதனை, கோப பார்வை. அப்போ அந்த மக்கள் பரக்கத்தான உயரிய பரக்கத்தான ஊர், பரக்கத்தான எப்போ அல்லாஹ் ஜல்லஷானுவத்தாலா நாடுறானோ அப்போ தான் உதவி கிடைக்கும். உலகமெல்லாம் துவா செய்கிறோம், ஆனால் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும்னு சொன்னால், தொழுது துவா செய்யணும்னு சொன்னால் தான் நமக்கு அல்லாஹ்வுடைய எப்போதுமே அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நெருக்கம் கிடைக்கும். ஏன்னா உமர் ரலியல்லாஹு தஆலா வாழ்க்கையில பார்க்குறோம், யாசாரி ஜபல், மதீனா பள்ளியிலிருந்து யுத்தத்துக்கு போன சஹாபா பெருமக்கள் பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரமாக யுத்தம் செய்யக்கூடிய அவங்களுடைய அந்த எதிரிகளை பின்னாடி வரக்கூடிய அந்த 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 காட்சியை பள்ளியிலிருந்து பார்த்தாங்க. யாசாரி ஜபல், சாரியா என்று சொல்லக்கூடிய தலைவரை கூப்பிட்டு, ஜபலுக்கு பின்னாடி பாருங்க அவங்க தாக்க எதிரி வராங்கன்னு சொல்லி எங்கன்னு சொல்கிறாங்க, மதீனா பள்ளியிலிருந்து பல 1000 கிலோமீட்டர் அப்பாலா யுத்தம் செய்யக்கூடிய சஹாபா பெருமக்களுக்கு பார்த்து அறிவிக்கிறாங்க, பக்கத்தில் பார்த்த மாதிரி. அவ்வளோ பவர் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சுபு தொழுகையில பின்னாடி ஒருத்தன் கத்தி வச்சுட்டு இருந்த குத்தருக்கு அவங்கள அல்லாஹ் காட்டலை. சகோதரர்களே, இப்படி அல்லாஹ்வுடைய கதிர் இருக்கின்ற நம்மளுடைய சூழ்நிலையில நம்ம எப்போதும் அல்லாஹ் மறந்து பேசக்கூடாது, பயமில்லாமல் நடக்கக்கூடாது. எப்போதும் பயத்துடனும் தக்வாவுடனும் சைத்தான் வந்து பாதுகாப்பு தேடியும் நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ் இன்மை மெருமை வெற்றிகரமான வாழ்க்கை தர வேண்டும். மகான்களுக்கு, சஹாபா பெருமக்களுக்கு, அவுலியா பெருமக்கள், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்கள மரத்தை அறுத்து தலையோடு அறுத்து யகூதிகள் சூழ்ச்சி செஞ்சு அவங்கள செய்தாக்குனாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம எல்லாம் பார்க்குறோம். அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அந்த நோயினால் 18 வருஷம் நோயினால் அல்லாஹ் சோதிக்கப்பட்டான். அது மாதிரி நாம் அதெல்லாம் அறிந்திருக்கிறோம், புரிந்திருக்கிறோம், இருந்தும் பயமில்லாமல் நடக்கிறோம். அதனால தொழுது சுன்னத்து பலது எல்லாம் தொழுவுங்க, அல்லாஹ் இடத்துல முறையிடுங்க, துவா செய்யுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு ஏராளமான மக்கள் துவா செய்ய சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வே குறிப்பாக பலஸ்தீன் மக்களுக்கு எல்லா மக்களுக்கும் ஜமாத் உலமா கட்டளையிட்டு இருக்குது. குனூத்து நாசியா நம்ம பள்ளிவாசலுக்கு ஓதிட்டு இருக்கிறோம், எல்லா பள்ளிவாசலும் ஓதிட்டு இருக்காங்க. இந்த மாதம் பூராமல் குனூத்து நாசிலா ஓதுங்க. பல தொழுகையாலும் சரி, தனியார் தொழுதாலும் சரி, அவங்களுக்காக குனூத்து நாசிலா ஓதி துவா செய்யுங்க. அல்லாஹ் சீக்கிரமாக வெற்றி கிடைக்கணும். எங்கெங்கே மக்கள் துன்புறுத்துகின்றார்களோ, எங்கெங்கே மக்கள் கஷ்டப்படுகின்றார்களோ, முஸ்லீம் என்ற பேரில் கஷ்டப்படக்கூடிய எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் பாதுகாப்பு தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.